Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மேற்காசிய பிராந்தியத்தில் நீண்ட காலமாக நீடித்து வரும் அரசியல் பதற்றமும் அதிகார போட்டியும் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளன. இதே நேரத்தில் பாதுகாப்பு அச்சங்கள், பிராந்திய ஆதிக்க போட்டி மற்றும் பொருளாதார நலன்கள் போன்ற பல காரணிகளால் அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையேயான உறவுகள் சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக எண்ணெய் வர்த்தகம் மற்றும் முக்கிய கடல்சார் வழித்தடங்களின் பாதுகாப்பு போன்ற அம்சங்களும் இந்த சூழ்நிலையை பாதித்து வருகின்றன. இதனால் இப்பிராந்தியத்தில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் உலகளாவிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறியுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு எதிரான போரை தொடர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீது சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளையில் ஈரானுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதால் இந்த நிலைமை மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி, கடந்த வாரம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தனிப்பட்ட முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. அந்த உரையாடலின் போது ஈரான் நீண்டகால அச்சுறுத்தலாக உள்ளதால் அதை முற்றிலும் தகர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. தங்கள் நாடு எப்போதும் அமைதியான தீர்வையே ஆதரிக்கும் என்றும், தற்போதைய முக்கிய கவலை மக்களின் பாதுகாப்பையும் அடிப்படை வசதிகள் தடையின்றி கிடைப்பதையும் உறுதிப்படுத்துவதே எனவும் சவுதி அரசு விளக்கமளித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்போது பின்வாங்குவது ஈரானை மேலும் வலுப்படுத்தும் என புவிசார் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் சவுதி இருப்பதாகவும், அதுவே வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானின் ஆதிக்கத்தை குறைக்கும் முக்கிய வழியாக பார்க்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மற்றொரு புறம் ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கடல் வழி எண்ணெய் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்து சவுதி உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் போரை தொடர்ந்து நடத்தி ஈரானை பலவீனப்படுத்துவது பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விஷன் 2030 திட்டத்தின் மூலம் நாட்டை உலகளாவிய வர்த்தக மையமாக மாற்ற முகமது பின் சல்மான் திட்டமிட்டுள்ள நிலையில், நீண்டகால போர் சூழல் முதலீடுகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆபத்தாக அமையக்கூடும் என்பதும் சவுதி அரசை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் தன்னை ஷியா இஸ்லாமியர்களின் நாடாக கருதி வரும் நிலையில், சவுதி அரேபியா சன்னி இஸ்லாமியர்களின் முன்னணி நாடாக தங்களை நிலைநிறுத்தி வருகிறது. இதனால் இவ்விரு நாடுகளுக்கிடையேயான போட்டி அரசியலை தாண்டி மத அடிப்படையிலும் தீவிரமடைந்து வருகிறது. இதனால் இந்த மோதல் போர் தொடர வழிவகுக்குமா அல்லது நிலையான அமைதி திரும்புமா என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது.